வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு முனைவர் தராசிய ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சார், சட்டமன்றத்தில் சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம், இந்த தீர்மானத்தை தாண்டி எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை செங்கோட்டையன் ஆதரித்திருக்கிறார், ஓபிஎஸ் ஆதரித்திருக்கிறார் அப்படின்னு இந்த ஆப்டிக்ஸே மாறி இருக்கிறது. முதல்ல இந்த தீர்மானம் டிவிஷன் வகையிலான வாக்கெடுப்பு, இந்த அப்டேட்ஸ் எப்படி பாக்குறீங்க சார்? நம்பிக்கையில்லா தீர்மானம் என்று சொன்னாலும் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. ஹவுஸ் ரூல்ஸ் படி பதவி விலகு கோரும் தீர்மானம், அதுதான் சரியான வார்த்தை பிரயோகமாக இருக்கும். ரூல் நம்பர் 99 மெத்தட் ஆஃப் ஓட்டிங். மெத்தட் ஆஃப் ஓட்டிங்னா எய்தர் வாய்ஸ் ஓட்டு, இல்லைன்னா டிவிஷன், இல்லைன்னா பேலட்டிங். வாய்ஸ் ஓட்டு தான் பொதுவாக பெரும்பாலும் ஏற்போர் ஆம் என்க, எதிர்ப்போர் இல்லை என்க, அவ்வளோதான். எய்ஸ் அண்ட் நோஸ். அதோட தீர்மானம் நிறைவேறியது இல்லை நிறைவேறவில்லை, இதோட முடிஞ்சு போச்சு. டிவிஷன் கொஞ்சம் இப்போ சமீபத்தில் நடக்கலை. 2017 ஒரு டிவிஷன், அது 122 எம்எல்ஏ தான் அதிமுகவுக்கு இருந்தாங்க. டிவிஷனை வலியுறுத்தியது திமுக. ஆனால் டிவிஷனுக்கு முன்னாடி திமுக எம்எல்ஏக்களை எல்லாம் கொண்டோட வெளியில் ஏற்றிட்டாரு அன்றைக்கு சபாநாயகர் தனபால் அவர்கள். டிவிஷனில் 122 ஓட்டு வந்துச்சு என்று பதிவானது. ஓபிஎஸ் உள்ளிட்ட எம்எல்ஏக்களுக்கு தீர்மானத்தை ஆதரிக்கல. அவங்க ரெட்டையில போட்டி போட்டு ஜெயிச்சவங்க. அரசு தீர்மானம், நம்பிக்கை தீர்மானம், அதை ஆதரிச்சு ஓட்டு போடலைன்னா பதவி பறிமுகமா அப்படின்னு தனபால்கிட்ட கேள்வி கேட்கிறப்ப அவரு அது குறித்த புகார் வந்தால் கவனிக்கலான்ட்டாரு. ஆனா புகாரை யாரும் எடுத்துக்கல. ஏன்னா திருப்பி சேர்ந்துருவாங்க, எல்லாமே பாலிடிக்ஸ் இருக்குங்க. ஓபிஎஸ்லாம் அப்ப சேர்ந்துருவாரு அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுனால பதவி பறிக்கப்படவில்லை. பதவி பறித்திருந்தால் திமுகவுக்கு லாபமா பிடிச்சிருக்கோம் அன்னைய தேதிக்கு. அப்போ அப்படி கன்டினியூ பண்ணாங்க. அவர் வித்யாசாகர் வந்தாரு, சேர்த்து வச்சாரு. இந்த கதை நமக்கு தெரிஞ்ச கதை தான். இப்போ டிவிஷன் தேவையில்லை. ஏன்னா கையில இருக்கிறது 66 எம்எல்ஏ தான். பாமக ஸ்டாண்டு முதலே தெரிஞ்சு போச்சு, பிஜேபி வெளிநடப்பு முதலே தெரிஞ்சு போச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது 150+ அவங்க பக்கம் இருக்கு. 66 எம்எல்ஏ தான் அதிமுக பக்கம் இருக்காங்க. டிவிஷன் தேவையில்லை. குரல் வாக்கெடுப்பு பிறகு டிவிஷன் வரும்போது அந்த எதிர்ப்போர் ஆதரிப்போர் தனித்தனியாக டிவிஷனாக பிரிந்து ஹவுஸ்ல ஒரு பெல்லு, கோரம் பெல்லு அடிச்சு, அதுக்கு பிறகு ஒரு டெல்லர் ஒருத்தர் எண்ணணும். இதுதான் நடைமுறை. ஒரு சைடு எண்ணிட்டே பதில் சொல்லிடலாம். என்ன காரணம்னா ஒரு சைடுல கூட இருக்கும். அப்ப இதுல யாருக்கு அனுகூலம்? ஆளுந்தரப்புக்கு தெரியும் தீர்மானம் நிறைவேறாதுன்னு. சபாநாயகர் என்ன பாற்றமா இருந்திருக்க போறாரா? அவர் அண்ணாச்சி அவர் ரூம்ல போய் அவர் மகிழ்ச்சியா தான் இருந்திருப்பாரு. முதலமைச்சர் என்ன சொல்றாரு? அவரு அதிமுகவுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை, அதற்கு தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க, சபாநாயகர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. உட்கட்சி பிரச்சனை இருந்ததுன்னா இருந்தது, அது உண்மை. ஏன்னா அது பகிரங்கமா வெளிப்பட்டதுதான். காலையில கூட செங்கோட்டையனை மூத்த எம்எல்ஏக்கெல்லாம் சமாதானப்படுத்திட்டு இருந்ததெல்லாம் பார்க்க முடிந்தது. ஆனாலும் செங்கோட்டையனை அதிருப்தி எல்லாம் வெளிப்படுத்தல. ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களும் அதிருப்தியை வெளிப்படுத்தல. ஏன்னா அப்படி ஓட்டு போட்டிருந்தா திருப்பி அவங்க கட்சி தாவல் தடை சட்டம் பதவி போயிருக்கும். தேர்தல் வருமானு நமக்கு தெரியாது, அது பிஜேபியோட தேர்தல் கமிஷன் முடிவு பண்ற வேலை. ஆனாலும் பதவி போயிருக்கும். அப்ப அவங்களும் யாருமே எடுத்து ஓட்டு போடல. எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம். ஏன்னா செங்கோட்டையை பத்தி நீ கேள்வியே கேட்க முடியாதுங்களா? செங்கோட்டையன் என்ன நினைக்கிறார் அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. அதான் ஓட்டு போட்டார் இல்லைங்க, இன்னும் என்ன கேள்வி அப்படின்னு எடப்பாடி பதில் சொல்ல போறாரு. ஓபிஎஸ்ஸையும் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஓபிஎஸ் உள்ளிட்ட எம்எல்ஏக்களையும் தனது துணைத் தலைவர் அவர் தானே கொண்டு வர்றாரு. முதல்ல ஜனவரி மாதம் கொடுத்ததுங்க. இது நிறைய பேர் மறந்துட்டாங்க போல இருக்கு. நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இதை சொன்னேன். சபாநாயகரை செங்கோட்டையன் போய் பார்த்ததுன்னா அவ்வளவு முக்கியத்துவம், சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததான்னு கேட்டப்ப, இல்ல சபாநாயகர் மேல ஒரு தீர்மானம் பெண்டிங்ல இருக்கும்போது செங்கோட்டையன் பார்க்கும்போது அதுக்கு முக்கியத்துவம் கிடைக்குதுன்னு தான் நான் சொன்னேன். அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர்களில் செங்கோட்டையனும் ஒருவர். முன்மொழிந்தவர்கள் செங்கோட்டையன் ஒருவர். கொண்டு வந்தது இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ்ஸிடம் இருக்கிற துணைத் தலைவர் பதவியை பறிச்சு தானே அவருக்கு கொடுத்தாங்க, உதயகுமாருக்கு. அதுக்கு எவ்வளவு பெரிய சண்டை நடந்தது, அதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாதுல்ல. ஆக அதிமுகவுக்குள்ள நிறைய சர்னிங்ஸ் இருந்துச்சு, உட்கட்சி பிரச்சனை இருந்துச்சு. அது இப்ப இல்லைங்கிற மாதிரி வெளியில பிம்பம் வந்துருச்சு. பிஜேபி என்ன நினைக்க போகுது? நீ காலையில பேப்பர்ல செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராக்கி தேர்தலை சந்திக்க போகிறார்கள்னு ஒரு செய்திங்க. அதாவது அப்படியெல்லாம் என்னெல்லாமோ செய்திகள் வருது. அப்போ
சரி அப்படின்னா அண்ணாமலை கதி என்ன ஆகும்னு நான் கூட நினைச்சேன். செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராக்கினா அண்ணாமலை கதி என்னன்னு நினைச்சேன். அண்ணாமலை நீட்டா வந்து அவரு டாஸ்மாக் எதிரான போராட்டம், டாஸ்மாக் அலுவலக முற்றுகை, அலுவலகத்தை முற்றுகை போட விட மாட்டாங்கன்னு தெரியாதா? அது அரசியல்ல வந்து அப்படி சொல்லித்தானே ஆகணும். கோட்டையை நோக்கி முற்றுகை பேரணிம்பாங்க. கோட்டைக்கு எத்தனை 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் முன்னாடியே தடுத்து நிறுத்திடுவாங்க. அரசியல் விவரத்தை எப்படி முற்றுகை போட முடியும்? அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா அவரை போற போக்கிலேயே இந்த வாட்டி நாங்க தேதி சொல்லிட்டு போனோம், அடுத்த வாட்டி 22 கூட இருக்கலாம் அப்படின்ற 22 கூட இருக்கலாம். அன்னைக்கு தானே இது நடக்க போகுது, தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு, அப்புறம் டீலிமிட்டேஷன் மாநாடு பஞ்சாப்லாம் வந்து கலந்துக்குது. அப்படி கூட இருக்கலாம். தேதி குறிப்பிடாமல் நாங்க வருவோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் துணியில பூச்சாண்டி கட்டிட்டு அவரு போறாரு. பிஜேபிக்கு ஆப்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்படி என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா திமுக எதிர்ப்பில் வலிமை காட்டுவது யார் அப்படின்னு ஐயா சாலமன் பாப்பையா தலைமையில பட்டிமன்றம் வச்சா, திமுக எதிர்ப்பில் வலிமை காட்டுவது அண்ணா திமுகவா பாஜகவா அப்படின்னு அந்த பட்டிமன்றத்துல ஒரு இது வச்சா, ஒரு தலைப்பு வச்சா, பிஜேபிங்கிற வாதம் வந்து கொஞ்சம் மேலோங்கி நிற்குமோ என்பது எனது ஐயம். கண்டிப்பாக சார். ஏன்னா அது அநேகமா அடுத்தடுத்த நிலைகள்ல வரும்னு பார்க்கலாம். இப்ப செங்கோட்டையன் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக நிகழ்ந்த ஒரு ஊடகத்தினுடைய அந்த மேடையில சீமான் அவரோட பகிர்ந்துட்டு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பேசியிருந்தாரு. அது யாருக்கான செய்தியா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு? எடப்பாடி அவர்களுக்கா, அல்லது பாஜகவுக்கா, அல்லது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக ஒற்றுமைப்பட வேண்டும் என்பது கிட்டத்தட்ட அனைவரின் கருத்தாக அதுவாக தான் இருக்க முடியும். ஏன்னா ஒற்றுமைப்படாத ஒரு கட்சிக்கு கூட்டணி தலைமை தாங்கி அந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியா மாற்றுறதுக்கான ஒரு நிலைப்பாடு இருக்கான்னு வாக்காளர்களுக்கு சந்தேகம் வந்துடும். திமுக ஆட்சியை தண்டிக்க வேண்டும், ரைட்டு, அதான் நிலைப்பாடுன்னு வச்சுங்க. அப்போ அதுக்கு எதிராக ஓட்டு போடணும். யாருக்கு ஓட்டு போட்டா திமுக வேட்பாளர் வந்து வெற்றி பெற மாட்டார் அப்படின்னு வாக்காளர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல. அதுக்கு கட்சியில ஒற்றுமை ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒற்றுமையாத்தான் இருக்கோம்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற டிவி உலகத்துல, சோசியல் மீடியா உலகத்துல எப்படியாவது ஒரு வகையில ஏதாவது யாராவது பேசிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு தொலைக்காட்சி விவாதம், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள்னு சொன்ன எல்லாருமே தொலைக்காட்சி விவாதத்துல பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பழைய கதைகளை சொல்லிட்டே தான் இருக்காங்க. அதை எப்படி தடுக்க முடியும்? அப்ப இயல்பாக மக்கள் மத்தியில வந்து அந்த உணர்வு இருக்கு. அதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும், எடப்பாடி உட்பட. நம்ம சொல்லலாம், ஆனா பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்கிறதான கேள்வி. அப்ப பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இயல்பாக ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் நினைப்பாங்க. அப்ப அதெல்லாம் ஒற்றுமைப்படணும்னா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறதுல என்ன இக்கட்டு இருக்குன்னு புரிய வைக்கணும்ல. இப்போ எத்தனை பேர் விலை இருக்காங்க நமக்கே தெரியும். நம்ம நண்பர்கள் தான், கேசிபி உட்பட. அவங்க திருப்பி அதிமுகக்குள்ள வந்தா அதிமுகவுக்கு என்ன நஷ்டம்? அப்ப அவங்க அரசியல் வாழ்க்கை அஸ்தமிச்சிடணும் அப்படின்னு விரும்புறாங்களா அதிமுக? எடப்பாடி பழனிசாமி அப்படி விரும்புறாரா? எந்த அரசியல்வாதி தன்னோட அரசியல் வாழ்க்கையை வந்து நஷ்டப்படணும்னு நினைப்பா? அரசியல் பண்ணிட்டே தானே இருப்பாங்க. கடைசியா ஒண்ணுமே இல்லாட்டாலும் வேற கட்சிக்காவது போவாங்கல்ல. அதுக்கு பிஜேபி தயாரா இருக்கு. திமுக கூடங்க இடம் இல்லை. அது எல்லாரும் ஃபுட்போர்ட்ல தொங்கிட்டு வராங்க. எங்க இடம் இருக்கு? இது போக ஏற்கனவே எங்க திமுக பதவியில இருக்கவங்க, இதுக்கு முந்தி இருந்தவங்க, இப்ப இருக்கவங்க எல்லாருமே மாத்து கட்சிக்காரங்க. நம்ம திமுக நண்பர்கள்ட்ட கேட்டா, நான் ரொம்ப வருஷமா இங்க இருக்கேங்க, எனக்கு எதுவுமே கிடைக்கல, நேரத்துக்கு வந்தவங்களும் கொடுத்துருக்காங்க. நமக்கே தெரியும் அதெல்லாம் உண்மைதானே. அது பெரிய குறைபாடு இருக்கு. தேர்தல் நேரத்துல அது ஆபத்து. பிள்ளை பூச்சிகளுக்கு கூட கொடுக்கு முளைக்கும் காலம் தேர்தல் காலம். அப்ப அவங்கள திருப்திப்படுத்தணுங்கிற நிலைமையில திமுக இருக்கும்போது, இனிமேல் மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களை அட்மிட் பண்ணிட்டு அவங்க என்ன பதவியை கொடுத்துட போறாங்க? வேணா சேர்ந்துக்கலாம். ஃபுட்போர்ட்ல இருக்கிற 10 பேர்ல நீங்களும் ஒருத்தரா முண்டி அடிச்சுட்டு நில்லுங்கன்னு வேணா சொல்லலாம். அப்ப இவங்களுக்கு திமுக போற வாய்ப்பு இல்லை. ஆனா அதிமுகல இருந்து போறவங்களுக்கு பிஜேபியில ரத்தன கம்பளம் எல்லாம் விரிப்பாங்க. அப்போ பிஜேபி ஸ்ட்ரென்தன் ஆகும். ஒரு அரசியல்வாதி, அவனுக்கு உயிர் மூச்சும் அரசியலும் ஒண்ணுதாங்க. உயிர் மூச்சை எப்ப நிறுத்துறனோ அப்பதான் அவன் அரசியல் நிறுத்துவான். அப்ப அது வரைக்கும் அரசியல் பண்ணணும் அப்படின்னா வேற வழியே இல்லைன்னா அவங்க பிஜேபி வருவாங்க. அது மத்தியில் ஆளுங்கட்சி தானே.
ஏங்க செல்லூர்ராஜ் என்னங்க சொல்றாரு, 90% பேர் பிஜேபி விரும்புறாங்கன்னு சொல்றாரு, 90% அதிமுக காரங்க. இன்னும் சொல்ல போனா வந்து அண்ணாவே இன்னைக்கு இருந்தா மும்மொழி கொள்கை ஆதரிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டாங்க. இதை விட வேற என்ன வேணும்? அப்ப பிஜேபி கூட்டணியை நோக்கி போவதற்கு பலரும் மனதளவுல தயாரா இருக்காங்க. அந்த ஆபத்தை தவிர்க்கிறதுக்காக அதிமுக இவங்களை அட்மிட் பண்ணிக்கலாம். சி டைரக்ட் காம்படிஷன் சசிகலாமா ஓபிஎஸ் இதுல வந்து குழப்பம் இருக்கலாம். டிடிவி தனி கட்சி, அவரை பத்தி பிரச்சனையே கிடையாது. சைலண்டா இருக்கிறது சசிகலாமா. ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. ஒரு பெரிய சமுதாயத்தை வந்து கோபப்படுத்திட்டு அதிருப்திப்படுத்திட்டு தேர்தலில் ஜெயிக்கிறது கஷ்டம். வடவரைட்டி ஒரு 3% 4% ஓட்டை அவங்க பாதிக்க வச்சிருவாங்க. அப்புறம் ரெண்டாவது பதவி பெற்று கொடுத்ததே அவங்க தாங்கிற அபிப்பிராயம் எல்லாருக்கும் இருக்கு. அப்ப அதை வந்து களையணுங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட கடமையும் கூட. ஓபிஎஸ் அதை கூட அந்த கேட்டகரி கூட புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மற்றவர்கள் இருக்காங்களே, ஏராளமான பேர் கட்சியை விட்டு தூக்கி இருக்காங்க. ஓபிஎஸ் கையெழுத்து கொடுத்தான். ஓபிஎஸ் வந்து எம்டி லெட்டர் பேட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரோங்கிற சந்தேகம்லாம் எனக்கு உண்டு. சகட்டு மணிக்கு ரிமூவ் பண்ணாங்க. ஓபிஎஸ் தம்பி உட்பட நீக்கம் அப்படிங்கிறதுலயே ஒரு கையெழுத்து போட்டார். தம்பி உட்பட நீக்கம். அப்ப வாட் எவர் இட் இஸ், ஒண்ணுமே இல்லைங்க. ஓபிஎஸ் பையன் அன்னைக்கு ஒரு ட்வீட்டா அவரோட பேஸ்புக் பதிவான ஞாபகம் இல்லை, எனது அரசியல் குருநாதர்கள் ஒருவர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே. செங்கோட்டையனுக்கா அனுதாபப்பட்டவங்க எத்தனை பேர்? ஆனா செங்கோட்டையன் இப்போ சைலண்டா வந்து அவரு தீர்மானம், அதுக்கு ஆதரவான ஓட்டு. எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல கிளவரா பிளே பண்ணிட்டாரு. இதுல இருந்து நான் உண்மையிலேயே ஒரு மூத்த பத்திரிகையாளனாக இவ்வளவு நாள் நீண்ட காலமா பார்த்துட்டு வர்ற வகையில இன்டைரக்டா பிஜேபியோட பலம் கூடிக்கிட்டே வருது, பிஜேபிக்கு அட்வான்டேஜா வந்துகிட்டே இருக்கு. அது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது இல்லை. அதிமுக பலவீனப்படுவதே திமுக பலவீனப்படுவதற்கு சமம். இப்படிதான் நான் பாக்குறேன். அதாவது இப்ப இன்னைக்கு ஓட்டு போட்ட பிறகு எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்தது சபாநாயகர் மீதான அந்த தீர்மானம், ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய ஓட்டு போட்ட பிறகும் கூட இனிமே அவரை போய் கேளுங்க அப்படின்னு பொதுச் செயலாளர் சொல்லாமல் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது இந்த இமேஜ் அப்படியே இருக்கிறது. ஏன்னா முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே ஏடிஎம்கே வீக்கா இருக்கு, உட்கட்சி பிரச்சனை பேசிட்டாரு. பிஜேபியும் இதை தான் விரும்பும் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல ஏடிஎம்கே எப்படி பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது பிஜேபியும் டிஎம்கேவும் ஒரே புள்ளியில நிக்கிறாங்க, நீங்க வீக் ஆகணும்னு. எடப்பாடி அவர்கள் சொல்றாரு, முயற்சி பண்ணீங்கன்னா மூக்கடைஞ்சு போயிருவீங்க அப்படிங்கிறாரு. ஓகேவா இருக்கு ஸ்டேட்மெண்ட், பட் பிராக்டிக்கலா அதை எப்படி பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? இந்த டிஸ்கஷன் இன்னைக்கு ஒரு நாள் தாங்க. நாளைக்கு நாளை கழிச்சு அரசியல் வேற திசையில போயிடும். எல்லா டிவி விவாதங்களும் வேற திசையில போயிடும். ஆனா டிவி விவாதங்கள்ல பங்கெடுப்போர் பட்டியலில் இருக்கிற அதிமுக ரிபல்ஸ் அவங்களை எப்படி நீங்க தடுப்பீங்கன்னு நான் கேட்கிறேன். எப்படி டிவிக்களையும் எப்படி தடுக்க முடியும்? அப்போ ஏடிஎம்கே ரிபல்ஸ் அதே மாதிரி தானே, பழைய மாதிரியே தானே இருப்பாங்க. அப்போ பழைய விவாதங்கள் அப்படியே தானே தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ அதிமுக வந்து உட்கட்சி பிரச்சனையோட இருக்கு, பலவீனப்பட்டு இருக்கு, இல்லைன்னா வந்து அவங்களுக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள், இப்படிதானே அந்த சித்திரம் தானே வரும். அரசியல்ல வந்து சித்திரம் முக்கியம் இல்லையா, ஆப்டிக்ஸ் முக்கியம் தானே, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ பலவீனப்படாமல் இருக்கிற கட்சி எது? திமுக ஆளுங்கட்சி, அதை பத்தி பேச்சே இல்லை. ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் ஓட்டு போடணும், ரைட்டு. ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் குற்றச்சாட்டு வைக்க முடியும், அதுவும் சரிதான். ஆனா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான வாக்குகளை ஒரு அணிக்கு திரட்டி கொண்டு வர வேண்டிய கடமை அதிமுகவுக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா திமுக எதிர்ப்புங்கிறது தானே அதிமுகவோட அடிநாதம். அப்ப திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிகளை தன்னகத்தை ஈர்க்கணும் அப்படின்னா அவங்க ஒற்றுமையா இருக்காங்கிறத வந்து நீங்க அதை வெளிச்சம் போட்டு காட்டணுங்களா? அதுல ஒன்றும் கஷ்டமே இல்லைங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு? யாரு வந்து எடப்பாடி தலைமை அசைக்க முடியும் இன்னைக்கு? 98 அந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ஆபீஸ்க்கும் அம்மையார் ஜெயலலிதாவே போனதை போன்ற ஒரு கெஸ்டரோட எடப்பாடி அவர்கள் போகணும்னு சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அது வந்து கூட்டணிங்க, அது ஓகே. ஆனா அதுக்கு முந்தைய எம்ஜிஆர் எஸ்டிஎஸ் வீட்டுக்கு போனார்ல, அதுதான் இப்ப இருக்கு நிலைமை. எஸ்டிஎஸ் வீட்டுக்கு போனது 86. முன்னாடி என்ன நடந்துச்சு? எஸ்டிஎஸ் கட்சியில இருந்து நீக்கியாச்சு, நமது கழகம் கட்சி ஆரம்பிச்சிட்டார், தனி கட்சி. போட்டியும் போட்டாச்சு, எம்ஜிஆருக்கு எதிராக ஊழல் புகார் பட்டியலை கொடுத்தாச்சு, பேரணி நடத்தியாச்சு, திமுக தலைவர்களை போய் பார்த்தாச்சு. திமுக ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. தேர்தலில் தோல்வி திமுகவுக்கு, ஆனாலும் எஸ்டிஎஸ் போராட்டம் அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. 86ல் உள்ளாட்சி தேர்தல், முனிசிபாலிட்டியில் எல்லாத்துலயும் அதிமுக வந்து ஆளுங்கட்சியா இருந்தும் வெற்றி வாய்ப்பை இழந்தது.
எம்ஜிஆர் உடனே என்ன பண்ணாரு? முதலமைச்சர் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, பேச வேற முடியாது. டக்குன்னு வந்து எஸ்டிஎஸ் வீடு குளிச்சுட்டு இருக்காரு அவரு. அண்ணி அவர் என்னப்பா கூப்பிடுங்க அவரை, குளிச்சுட்டு இருக்காருங்க ஐயா. சரிங்க அண்ணி, நான் ரொம்ப பசியா இருக்கேன், எனக்கு ஏதாவது போடுங்க. எம்ஜிஆர் சாப்பிட்டு தானே வந்திருப்பாரு, பசியோடய போறாரு காலையில. ஆப்டிக்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கப்பா, பதறி போயிட்டாங்க. டக்குன்னு ஒரு தோசையை சுட்டு, ஒரு தோசை சாப்பிட்றதுக்குள்ளே எஸ்டிஎஸ் குளிச்சுட்டு வந்தாரு, அப்படியே கையோட கூப்பிட்டு வந்துட்டாரு. இது வந்துங்க அரசியல்ல இப்படியான ஒரு ஒரு உணர்ச்சி காட்டுவது, மக்களை பேச வைப்பது 86ல நடந்த சம்பவம். கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆக போகுது. இன்னமும் நான் வந்து அதை விவரமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன் என் மனசுல சித்திரமா பதிஞ்சிருச்சு. இதுதாங்க முக்கியம். அப்ப எடப்பாடி பழனிசாமி அதைத்தான் செய்யணும். ஒரு மெக்னானிமிட்டி அப்படிங்கிற இடத்தில் இருந்து நகர்த்துவது அப்படிங்கிறது தலைமை பதவிக்கானது. அழகு மெக்னானிமிட்டியோட சேர்ந்து நம்ம அசைக்க முடியாத தலைமைங்கிற உறுதிப்பாடு எம்ஜிஆருக்கு இருந்தது. எஸ்டிஎஸ் எனக்கான ரெபல் காம்படிட்டர் இல்ல, அல்லது ரிப்ளேஸ் பண்ணிட முடியாது, என் பொசிஷன் கரெக்டா இருக்குங்கிற கான்பிடன்ஸும் கூட. இந்த பாருங்க, அவரே கூப்பிட்டு உள்ள கொண்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. நம்ம அடுத்தடுத்த நிலைகள்ல பார்க்கலாம். உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.